ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Infinix GT20 Pro மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 25,000க்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். பாக்ஸில் பார்த்திங்கன்னா GT20 Pro அப்படி இப்படின்லாம் வந்து சுற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 25,000க்கு இது ஒர்த் இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் உள்ள ஒரு மொபைலு. மீடியாடெக் டிமென்சிட்டி 8200 அல்ட்ரா சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 144Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ், 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சவுண்டு பை JBL வந்து சவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 108 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி டெடிக்கேட்டட் கேமிங் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸோட சீலை பிரித்து ஓப்பன் பண்ணால் ஏதோ ஒரு ROG மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு கேமிங் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு த GT வேர்ல்டு அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் இன்னொரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு வந்து பேக் கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த பேக் கேஷோட பார்த்தீங்க அப்படின்னா டெம்பர் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டெம்பரும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மொபைலுக்கு ஒட்டணும் அப்படின்னா அந்த ஃபுல் டிஸ்பிளேவும் கவர் ஆகிற மாதிரி வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மற்ற எந்த மொபைல் வாங்கினாலும் அதிகமாக டெம்பர் கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பேக் கவரே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் கவர் சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் வெயிட்டும் கிடையாது, ஒரு மீடியமான வெயிட்டு தான். நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருந்துச்சு மொபைலு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து சார்ஜ் கேபிளும் அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைலை வந்து ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட பிராண்ட் லோகோ தான் வருது. இந்த மொபைல் ஒர்த் இல்லையா, நீங்கள் ஏற்கனவே என்ன மொபைல் வச்சுருக்கீங்க, இல்லை இன்ஃபினிக்ஸ் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபோன் ஓரளவுக்கு பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். 25,000க்கு இப்படி ஒர்த்தான மொபைலா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஷாக்கில் இருந்தேன் நானே. ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இது இன்னும் நான் கேம் விளையாண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு வாங்கினது. இன்னும் 2 மாதம் ஆகிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் கேம்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன், பட் ப்ளே பண்ணி வீடியோலாம் எதுவும் எடுத்து போடல. வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது பார்த்திங்கன்னா XOS GTOSல தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 12GB RAM, 5000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து அப் டு 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா 18GB RAM வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மொபைல் பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா GT மோடு அது இதுன்னெலாம் வந்து எக்கச்சக்கமான கேமிங் மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பேக்கில் லைட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். கால் வந்தாலோ, மெசேஜ் வந்தாலோ, இல்லை பாட்டு கேட்குறப்பையோ, இல்லை கேம் விளையாடுறப்போ எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லைட்டோட கலரு, அது எப்படி பிளிங்க் ஆகணும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதனால் சார்ஜ் போகுதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா கேமரா டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கேமரா வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நார்மலான ஒரு ரிவ்யூ தான், ரொம்ப டீப்பாலாம் இதை வந்து எடுத்துக்காதீங்க. வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலை பற்றி ஃபுல் ரிவ்யூ ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம போடுவோம். கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் கம்பேர் பண்ணி போடுவோம். கேமரா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 108 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த கலராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் குவாலிட்டியாக தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் 25Kக்கு இது எல்லாமே கொடுத்து நல்ல 108 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 4Kல நம்மளால் வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்க முடியுது. குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, எந்த விதமான லேகும் இல்லை, எதுவுமே இல்லை. இதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் என்னோடய மொபைலில் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது. இதிலே நல்லா கிளாரிட்டியாக தான் தெரியுது. நான் அதில் எடுத்த இமேஜை வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மொபைல் எப்படி இருக்குது, 3 மாதம் ஆகிட்டு அந்த மொபைல் வாங்கி, இப்போ வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹேங் ஆகுதா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எது வேணுமோ கேளுங்க, நான் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நான் எடுத்து போடுறேன். 25,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான மொபைல் தான், கன்சிடர் பண்ணலாம். 4K 60 FPSல நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியுது. வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம்.
கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. அதனால் கேமரா பற்றி பயப்பட தேவையில்ல. இது கேமிங் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கேமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.